வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா நிறைய முன்னாள் அமைச்சர்களே நிறைய இடங்களில் அதிமுக வேட்பாளருக்கு உழைக்காமல் வேறு நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு உழைச்சாங்க, ஓபிஎஸ்க்கு உழைச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ கட்சிக்கு பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலர் கூட்டத்தில் ஆலோசனை கூட்டத்தில் சொல்லியிருந்தார். ஆனால் ஓபிஎஸ்க்கு, சசிகலாவுக்கு, டிடி தினகரனுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் நிர்வாகிகள் ஓரணியில் இணைய ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி அதே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர்ன்ற ஒரு மிகப்பெரிய உச்சபட்ச பதவியில் இருந்தாலுமே அவர் கண்ட்ரோலில் கட்சி இல்லை. ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவர் பேச்சை கேட்கறது இல்லை. 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் அதில் நேமிக்க சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார், பொதுச்செயலாளர்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார். ஆனால் அந்தந்த மாவட்டத்தில் யாருமே பார்த்தீங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் இன்னும் அதிமுக வரலன்னு சொல்கிறது தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ்.